ஒரு நடிகனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இப்ப உங்கள பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, திறந்த புத்தகமா தான் இருக்கு. இப்படி திறந்த புத்தகமா வாழ்க்கை இருக்கிறது பெட்டரா? இல்ல நடிகருடைய வாழ்க்கை கொஞ்சம் ரகசியம் காக்கப்படணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல இப்ப வந்து அந்த இருந்த காலகட்டங்கள் வேறு, இப்ப இருக்க காலகட்டங்கள் வேறு. இப்ப வந்து ரகசியம்லாம் காக்கப்படாது. ரகசியமா இருக்க முடியாது நீங்க. நீங்க இப்போ ரோட்ல நடந்து போனாலும் சரி, இறங்கி கடையில போனாலும் யாரோ ஒருத்தர் வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க உங்கள. ஸோ இந்த ரகசியம்ன்றதெல்லாம் பாதுகாக்க முடியாத ஒன்று. திறந்த ஓகே. புத்தகம்னா எந்த அளவுக்கு இப்ப வந்து Instagram எடுத்துக்கோங்க. இதெல்லாம் இருக்குன்னா, ஒய் ஆர் வி டெல்லிங் எவ்ரிதிங் அபவுட் அவர்செல்வ்ஸ்? இட் ஹஸ் பிகம் அ ஃபேஷன். நான் இங்க காஷ்மீர் வந்துட்டேன். ம். நான் இப்போ வந்து ஃப்ளைட்ல ஏறிட்டேன். இதெல்லாம் எதுக்கு நீங்க சொல்லணும்? அத வந்து விரும்புகிறவர்கள் எத்தனை பேர்? ம். விரும்பாதவர் எத்தனை பேர்? பணத்திமிர்ல வந்து ஃபோட்டோ போட்டுட்டு இருக்கான்னு சொல்லலாம். ம். "ஏய் அப்பா இந்த ஊர்லாம் போய் பார்த்துருக்காங்கன்னு" சொல்லலாம். எப்படி வேணா இருக்கலாம். பட் ஐ திங்க் தேர் ஷுட் பி அ க்ளோஸ்னஸ் அபவுட் யுவர் லைஃப். ஐ அம் நாட் ஒன்லி டாக்கிங் அபவுட் கலைத்துறை. ஜெனரலி எதை சொல்ல வேண்டும், எதை சொல்லக்கூடாது என்பதை நிர்ணயித்துக் கொண்டு வாழ்க்கையை நடத்தணும். யூ கேனாட் பி ஓப்பன் புக் ஆல்வேஸ். என் கேஸில் நடந்தது என்னன்னா, ஐ வாஸ் ஓப்பன் புக் அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம். ஐ வாஸ் டிரான்ஸ்பேரண்ட். வேரியஸ் ரீசன்ஸ்க்காக நான் அப்படி இருந்திருக்கேன். ம். நான் எதற்காக வந்து நான் வந்து ஒரு விவாகரத்து பண்ணேன், எதற்காக பிறகு வேறு ஒரு பெண்ணை காதலித்தேன் என்பதெல்லாம் அந்த காலகட்டத்தில என் லைஃப்ல என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல. ஸோ தட் இஸ் சம்திங் விச் ஹஸ் ஹேப்பன்ட். அப்ப நீங்க எல்லாத்தையுமே இப்ப சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, நாளைக்கு என்ன நடக்கும்? இப்பயே வந்து ஒரு டிபி போஸ்ட்ல வந்து என் பையன் வந்து ஒரு கேர்ள் ஃப்ரெண்டோட இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அது முதல்ல அந்த ஃபோட்டோ வந்து டிபில வச்சான்னா, இது ஏன்டா வச்சிருக்கேன்னு நான் கேட்டுருவேன் கண்டிப்பா. ஏன்னா, வெதர் திஸ் ரிலேஷன்ஷிப் இஸ் கோயிங் டூ ஹோல்ட் டில் மேரேஜ் ம். ஆர் இட் இஸ் டெம்பரரி ஆர் ம். இட் இஸ் ஒன்லி பியூர் ஃப்ரெண்ட்ஷிப். ஒய் டு யூ வாண்ட் டு டிஸ்க்ளோஸ் யுவர் செல்ஃப்? அது தேவையில்லாத ஒண்ணு தானே. ஸோ இன்னைக்கு என்ன ஓரளவுக்கு வித்தின் த பாராமீட்டர்ஸ் ஆஃப் மொராலிட்டி. ஒரு வரையறைக்குள் இருக்க வேண்டும்ன்றது வாழ்க்கை. அந்த வரையறை தாண்டவே கூடாது. எது அந்த லக்ஷ்மண் ரேகான்னு தெரியணும். அத தாண்டி நம்ம வந்து நம்மள பத்தி எல்லாருக்கும் சொல்லணும்ன்றது கூடாது. நம்ம இப்படி தான் இருக்கணும். அப்பதான் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கூட தெரியாம இருக்கிறது தான் வாழ்க்கையா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த உண்மையான வெற்றிக்கு அடிப்படும். ஸோ சரத்குமார போய் வந்து திறந்த புத்தகமா இருப்பதும் தவறுன்னு நினைக்கிறேன் நான்.